மார்கழி மாதம் இருக்கக்கூடிய அந்த ஏகாதசி இன்னுமே சிறப்பான ஒரு ஒன்றாக சிறப்பானது. சுமதி ஸ்ரீ, இப்போ வைகுண்ட ஏகாதசி ஒரு பெரு விழாவாகவே நடத்தப்படுது. இப்போ எத்தனை நாட்கள் நடத்தப்படுது? பொதுவாக பெருமாள் கோவில்களில், அதிலும் முக்கியமாக ஸ்ரீரங்கத்தில் வைகுண்ட ஏகாதசி பெருவிழா என்பது 21 நாட்கள் நடைபெறக்கூடிய திருவிழா. பகல் 10 ரா 10 நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதை நாம் இன்றைக்கு கண்டிப்பாக சிந்திக்க வேண்டும். வைகுண்ட ஏகாதசிக்கு முதல் 10 நாட்கள் பகல் 10 என்று நடக்கும். அதன் பிறகு ரா 10 என்று நடக்கும். நடுவிலே திருமங்கை மன்னன் வேடுப்பரி உற்சவம் நடக்கும். நம்மாழ்வார் மோட்சம், திருக்கைத்தல சேவை என்று, இயற்பா சாற்றுமுறை என்று 21 நாட்கள் நடைபெறக்கூடிய திருவிழா. இது எப்படி வந்தது? இந்த பகல் 10 ரா 10 எப்படி வந்தது? திருமங்கையாழ்வார் கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரத்திலே அவதாரம் செய்தார். நம்முடைய புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் திருவண்ணாமலை கார்த்திகை மகாதீபத்தை நேர்முக வர்ணனை செய்கிற போது நான் சொன்னேன், இன்றைய தினம் திருமங்கையாழ்வார் அவதாரம் செய்த நாள், கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரம் என்று சொன்னேன். அவருடைய ஜென்ம நட்சத்திரம் அன்றைக்கு பெருமாளை சேவிப்பதற்காக வருகிறார். வந்தவர் தன்னுடைய பாசுரங்களை பாடி பெருமாளை சேவிக்கிறார். திருநெடுந்தாண்டகம் பாடுறார். பெருமாளுக்கு ரொம்ப சந்தோஷம். எந்த பெருமாளுக்கு? நம் பெருமாளுக்கு. புதிய தலைமுறை வாயிலாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இவருக்கு நம் பெருமாள்னு பேரு. ஏன் நம் பெருமாள் அப்படின்னா, ஒரு காலகட்டத்தில் இவரை மறைத்து வைக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. பல வருடங்கள் கழித்து அவரை மீட்டு கொண்டு வந்த போது இவர்தானா அவர் என்கிற சந்தேகம் எல்லோருக்கும் வர, ஒரு பார்வை இல்லாத சலவை தொழிலாளி பார்த்துட்டு, ஆம் இவர் நம் பெருமாள் தான் என்று சொல்ல, நம் பெருமாள் என்கிற திருநாமத்தோடு அங்கே பெருமாள் சொர்க்கவாசல் கடப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறார். பாண்டியன் கொண்டை அணிந்திருக்கிறார். எப்பவுமே பெருமாள் பரமபத வாசல் கடக்கிற போது இந்த பாண்டியன் கொண்டை அணிந்திருப்பார். ரத்னாங்கியில் சேவை சாதிக்கிறார். கிளி மாலை அணிந்திருக்கிறார். சீர்பாதம் தாங்கிகள் அவரை சுமந்து வரக்கூடிய காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நம் பெருமாள் திருமங்கையாழ்வார்ட்ட கேட்கிறார், உன் பாசுரம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நான் உனக்கு ஏதாவது கொடுக்கணும்னு கேட்கிறேன், என்ன வேணும் கேளுன்னார். திருமங்கையாழ்வார் என்னெல்லாம் கேட்டிருக்கலாம்? இந்த உலகம் வேணும், ராஜ்யம் வேணும், செல்வம் வேணும், புகழ் வேணும், என்னெல்லாம் கேட்டிருக்கலாம். ஆனா அவருடைய மனசு பாருங்க, அவர் கேட்டாரு, பெருமாளே இதுவரைக்கும் நீ வடமொழி பாடல்களை தானே கேட்டுட்டு இருக்க. ஏன்னா அது வரைக்கும் பெருமாளுக்கு வடமொழி பாடல்கள் மட்டும்தான் இருந்தது. நீ வடமொழி பாடல்கள் மட்டும்தானே கேட்டுக்கிட்டு இருக்க, நம்மாழ்வார் பாசுரங்களையும் நீ செவிமடுக்க வேண்டும்னு ஒரு விண்ணப்பம் வைக்கிறார். பெருமாள் அதற்கு சம்மதிக்க ஆழ்வார் திருநகரிக்கு வந்து நம்மாழ்வாரை எழுந்தருள செய்து அவருடைய பாசுரங்களை பாடுகிற ஒரு வழக்கம் என்பது ஸ்ரீரங்கத்திலே இருந்தது. இந்த வைகுண்ட ஏகாதசியை ஒட்டி வரக்கூடிய 10 நாட்கள் இரவிலே நம்மாழ்வார் பாசுரங்களை பாடுவார்கள். அதனால் அதற்கு ரா 10 என்று பெயர். திருமங்கையாழ்வார் காலத்திற்கு பிறகு இந்த முறையிலே ஒரு தொய்வு வந்தது. எப்பவுமே எடுத்து செய்யறதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லையா? பல வருடங்கள் அதிலே ஒரு தொய்வு வந்த பிறகு நாதமுனிகள் அவர் காட்டுமன்னார் கோவிலுக்கு போகிறார். அங்கே ஒருவர் நம்மாழ்வார் பாசுரங்களை பாடுகிறார். இது என்ன பாசுரம்னு கேட்டா அவருக்கு சொல்ல தெரியல. ஏதோ நிறைய இருக்காங்க பாட்டு, எங்களுக்கு ஒரு 11 பாட்டு தான் தெரியும். உடனே அவர் ஆழ்வார் திருநகரிக்கு கிளம்பி போகிறார். மதுரகவி ஆழ்வாரினுடைய சீடரை சந்திக்கிறார். இந்த பாசுரத்தை 12,000 முறை நீங்கள் சொன்னால் நம்மாழ்வாரினுடைய அருளால் மற்ற பாசுரங்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்ல, நம்மாழ்வார் வேதம் தமிழ் செய்த மாறன் என்று பெயர். வேதங்களை எல்லாம் தமிழ்படுத்தி கொடுத்தவர் அவர். 12,000 முறை அந்த பாசுரங்களை சொல்லி நம்மாழ்வாரிடம் இருந்து நமக்காக பெற்றுக் கொடுத்ததுதான் 4000 திவ்ய பிரபந்தம். அவர்தான் நாதமுனிகள் தான் தொகுத்து கொடுத்தார். அவருடைய காலத்தில் திருமங்கையாழ்வார் காலத்திற்கு பிறகு நடக்காமல் இருந்த இந்த ரா 10 விழாவை எடுத்து நடத்த வேண்டும் என்று முடிவு செய்து வைகுண்ட ஏகாதசிக்கு முன்பு முதல் 10 நாட்கள் மற்ற ஆழ்வார்களுடைய பாசுரங்களை எல்லாம், நம்மாழ்வார் பாசுரங்கள் தவிர மற்ற ஆழ்வார்களினுடைய பாசுரங்களை எல்லாம் பாராயணம் செய்வார்கள், விண்ணப்பம் செய்வார்கள். அதற்கு பகல் 10 என்று பெயர். அதன் பிறகு இந்த பரமபத வாசல் திறப்பு நிகழ்ச்சி. இதற்கு பிறகு வரக்கூடிய அடுத்த 10 நாட்கள்
நம்மாழ்வாரினுடைய பாசுரங்களை எல்லாம் அவர்கள் பாராயணம் செய்வார்கள். அதற்கு திருவாய்மொழி திருநாள் என்று பெயர். ஆக மொத்தம் பகல் 10, ராப்பத்து, வைகுண்ட ஏகாதசி, இயற்பா சாற்று முறை என்று மொத்தம் 21 நாட்கள் இந்த விழா கொண்டாடப்படுகிறது.